40 வயசு ஆகுற ஒரு தொழிலதிபர் 20 வயசு பொண்ணு மூலியமா ஒரு குழந்தைய பெத்துக்கிறாரு. சுத்தி இருக்கிறவங்க என்னதான் வேடிக்கையா பார்த்தாலுமே அந்த விஷயத்தை அவர் எப்படி ஹேண்டில் பண்ணாரு, அது மூலியமா நடந்த பிரச்சனை என்ன அப்படின்றத அந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த கதையை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்க ஒரு லைக் பண்ணிட்டு ஹைப் பட்டனை தட்டினீங்கன்னா உங்களுடைய ஒரு ஆதரவு எனக்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையா இருக்கும். இந்தியாவிலே ஒரு முக்கியமான பணக்காரர் தான் விஸ்வநாதன். என்னதான் இவர்கிட்ட ஏகப்பட்ட பணங்கள் இருந்தாலுமே விளையாட்டுல அதிக ஆர்வம் இருந்ததால இந்தியாவுக்காக ஒலிம்பிக்ல துப்பாக்கி சுடுதல் போட்டியில அவர் பங்கேற்கிறாரு. ஆனா விஸ்வநாதன் இந்த போட்டியில ஜெயிக்க கூடாது அப்படின்றதுக்காகவே துப்பாக்கியை உடைச்சு போடுறாங்க. இந்த சமயம் பார்த்து போட்டிக்கு வேற டைம் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. அப்பதான் விஸ்வநாதனோட அப்பா அவர் சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. நம்மளுடைய ஒரு பொருள் ரிப்பேர் ஆனாலோ இல்ல அந்த பொருள் உடஞ்சாலோ உடனே நம்ம தூக்கி போட்டுறக்கூடாது. அந்த பொருளை சரி பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அதை யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த விஸ்வநாதனோட அப்பா சின்ன வயசுல அவங்க கிட்ட சொல்லியிருப்பாரு. இந்த விஷயத்தை நினைச்சு பார்த்த விஸ்வாவும் அவரோட துப்பாக்கியை அவரே ரெடி பண்ணி கடைசியில போட்டியிலையும் பங்கேற்று இந்தியாவுக்காக தங்க மெடலை அவர் ஜெயிக்கிறாரு. தன்னோட பையன் ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் வாங்கியிருக்கான்றதாலே அவங்க அம்மாவுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். ஏன்னா சின்ன வயசுல அவங்க அப்பா இறந்திருப்பாரு. முழுக்க முழுக்க அவங்க அம்மாவோட அரவணைப்புல தான் அவர் வளர ஆரம்பிக்கிறாரு. அவங்க அப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு பிசினஸ்மேன். என்னதான் ஏகப்பட்ட வசதிகள் இருந்தாலுமே பையனை எப்படி வளர்க்கணும் அப்படின்றத அவங்க அம்மா தெளிவா சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காங்க. ஆனா விஸ்வாவோட அம்மாவுக்கு ஒரே ஒரு குறை தான். என்னதான் ஏகப்பட்ட வசதிகள் இருந்தாலுமே இந்த பரம்பரைக்கு ஒரே ஒரு வாரிசு இல்லையே அப்படின்றத அவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஏன்னா அவங்க பையனுக்கு கிட்டத்தட்ட 40 வயசு தாண்டிருச்சு. இருந்தாலுமே அவர் கல்யாணமே பண்ணிக்காம இருக்காரு. அவங்க அம்மாவும் என்ப்பா எனக்காக ஒரு நாள் கல்யாணம் பண்ணிக்கப்பா அப்படின்னு எவ்வளவு எடுத்து சொன்னாலுமே இல்லம்மா எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்ல அப்படின்னு தட்டி கழிச்சிட்டே இருக்காரு. அம்மாவும் தன்னோட கடைசி காலத்துல பேர குழந்தையை கொஞ்சிக்கிட்டு நான் என்னோட வாழ்க்கையை ஓடிடுவேன் அப்படின்ற ஆசையில இருக்காங்க. இருந்தாலுமே விஸ்வா அதுக்கு சம்மதிக்கவே மாட்டாரு. அப்பன்னு பார்த்தா அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போகுது. ஹாஸ்பிட்டல் செக் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு ஹார்ட்ல ஏதோ ஒரு பிரச்சனை. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு பிபி ரொம்ப ஹையாவும் இருக்கு. இப்படியே விட்டா கண்டிஷன் ரொம்ப பேட் ஆயிடும் அப்படின்றதுக்காக ஆபரேஷனுக்கு எல்லா ஏற்பாடும் பண்றாங்க. ஆனா என்னதான் ஆபரேஷன் பண்ணாலுமே இந்த வயசுல இந்த அம்மாவுக்கு இப்படி ஒரு டென்ஷன் இருக்கக்கூடாது. டாக்டரும் எதுக்காகமா உங்களுக்கு இந்த வயசுல இப்படி ஒரு டென்ஷனும் இப்படி ஒரு கவலையும் இருக்குன்னு கேட்கும்போது தான் என் பையனுக்கு கல்யாணம் ஆகல அந்த ஒரு கவலை தான் எனக்கு இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. அப்பதான் அந்த டாக்டரும் விஸ்வா இங்க பாருங்க உங்க அம்மாவுக்கு என்னதான் ஆபரேஷன் பண்ணாலுமே அதுக்கப்புறம் அவங்க உடல்நிலை சரியில்லாம இருக்கிறது உங்க கையில தான் இருக்கு. ஏன்னா இந்த வயசுல தான் அவங்க சந்தோஷமா இருக்கணும். இந்த சமயம் பார்த்து உங்களுக்கு கல்யாணம் ஆகல உங்களுக்கு ஒரு குழந்தை இல்ல அப்படின்னு அவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அதுக்காகவாச்சும் நீங்க ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கணும் அப்படின்னு அந்த டாக்டரும் அட்வைஸ் பண்றாங்க. அதோட எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு ஃபாரின்ல இருக்கா. அவளும் டாக்டர் தான். கண்டிப்பா அவங்க ரெண்டு பேத்துக்கும் பொருத்தம் நல்லா இருக்கும் அப்படின்னு டாக்டரே பொண்ணு பார்த்துலாம் கொடுக்குறாங்க. விஸ்வாக்கும் சரி ஓகே அந்த பொண்ணு நம்பர் எனக்கு அனுப்பிச்சு விடுங்க நான் பேசி ட்ரை பண்ணி பார்க்கறேன் அப்படின்னு அந்த பொண்ணு நம்பரை வாங்கி அவரும் பேச ஆரம்பிக்கிறாரு. இப்படியே நாட்கள் போக 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 அந்த பொண்ணு இவரும் நல்லாவே அட்டாச் ஆயிடுறாங்க. அந்த பொண்ணு ஃபாரின்ல இருக்கிறதால இப்படியே அடிக்கடி ஃபாரின் போயிட்டு வந்துட்டு இருப்பாரு. இப்படியே ஒரு வருஷம் போயிருது. திடீர்னு பார்த்தா மொத்த நியூஸ் பேப்பர் மீடியாவுமே பரபரப்பாகிறாங்க. ஏடா விஸ்வநாதன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டாருன்னு சொல்லி பார்த்தா அதான் கிடையாது. ஏர்போர்ட்ல இருந்து இறங்கும் போது அவர் ஒரு கை குழந்தையோட இறங்குறாரு. சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே பயங்கர ஆச்சரியத்தோட பாக்குறாங்க. விஸ்வநாதனோட கையில இருக்கிற குழந்தை யாரோடையது அப்படின்னு ஒரு கேள்விக்கு அவர் சொன்ன ஒரே பதில் இது என்னோட பையன். என்ன சார் சொல்றீங்க உங்களோட பையனா உங்களோட பையனா அந்த குழந்தையோட அம்மா யாருன்னு கேட்கும் போதுதான் இந்த குழந்தைக்கு அம்மா கிடையாது நான் வாடகை தாய் மூலியமா அந்த குழந்தைய பெற்றுக்கிட்டேன். இதுக்கப்புறம் எனக்கு குழந்தை இல்ல வாரிசு இல்ல அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. என்னோட பரம்பரைக்கும் ஒரு வாரிசு வந்துட்டா அப்படின்ற விஷயத்தை கேட்ட உடனே அவங்க அம்மாக்கு அப்படி ஒரு அதிர்ச்சி. என்னடா பண்ணி வச்சிருக்க உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி அந்த பொண்ணு மூலியமா உனக்கு ஒரு குழந்தை வரும்னு பார்த்தா எங்கேயோ ஒரு வாடகை தாய் மூலியமா குழந்தை பெற்றுட்டு வந்திருக்கே அதோட இதுக்கப்புறம் உன் வாழ்க்கை எப்படா சந்தோஷமா இருக்கும் அந்த குழந்தையோட எதிர்காலத்தை யோசிச்சு பார்த்தே அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் அவங்க அம்மா கேட்டாலுமே குழந்தையோட முகத்தை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சந்தோஷம். தன்னோட பரம்பரைக்கு வாரிசு இல்ல அப்படின்னு கவலைப்பட்டு இருந்த அம்மாவும் தன்னோட பையன் எப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டு வந்திருந்தாலுமே என்னதான் ஒரு பக்கம் சோகமா இருந்தாலும் அவங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. விஸ்வாவோட அம்மாவும் அந்த குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அதோட இதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. அவங்க அம்மா நினைச்ச மாதிரி விஸ்வாக்கு ஒரு குழந்தையும் பிறந்துருச்சு அப்படின்னு நினைச்சாதான் இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவம் நடக்குது. திடீர்னு அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போனது ரத்த வாந்தி எடுக்கிறான். அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி செக் பண்ணும்போது தான் தெரியுது அந்த குழந்தைக்கு எலும்பு சம்பந்தமான ஒரு வினோத நோய் இருக்கு. அதோட இந்த நோயை நம்ம கியூர் பண்ணணும்னா கண்டிப்பா நமக்கு ஒரு டோனர் தேவை. அப்ப அந்த டோனர் ஒண்ணு அம்மாவா இருக்கணும் இல்ல அப்பாவா இருக்கணும். மத்தவங்க யாரா வேணா இருக்கலாம். இருந்தாலுமே சொந்த ரத்தமா இருந்தா அந்த குழந்தைக்கு இன்னும் 2 சேஃபா இருக்கும் அப்படின்னு டாக்டர்கள் அறிவுரை பண்றாங்க. உடனே விஸ்வநாதனை செக் பண்றாங்க. அவரால் அந்த குழந்தைக்கு எலும்புகளை டொனேட் பண்ண முடியுமான்னு. ஆனா அவரோட ரத்தத்தை செக் பண்ணி பார்த்தா பாசிபிள் ரொம்ப கம்மியா இருக்கு. ஆனா கண்டிப்பா இந்த குழந்தையோட அம்மாவை கண்டுபிடிச்சா அந்த அம்மா மூலியமா நம்ம கண்டிப்பா அந்த குழந்தையோட உயிரை காப்பாற்றலாம் அப்படின்னு டாக்டர்கள் ஒரு முடிவு வராங்க. இப்ப வேற வழியில அந்த குழந்தையோட அம்மாவை கண்டுபிடிச்சு அவங்க மூலியமா அந்த குழந்தைக்கு ஆபரேஷன் பண்ணாதான் அந்த குழந்தை உயிர் பழைக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் அந்த குழந்தையோட அம்மாவை நம்ம தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு விஸ்வநாதன் ரொம்ப ட்ரை பண்றாரு. ஆனா ஒரு குழந்தைக்கு வாடகை தாயை நம்ம வெளியே சொல்றது ரொம்ப சட்டவிரோதமானது. இருந்தாலுமே இவர்கிட்ட ஏகப்பட்ட வசதிகள் இருந்தாலுமே அது எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி யார் தான் அந்த குழந்தையோட அம்மா அப்படின்ற விஷயத்தை அவர் கண்டுபிடிக்கிறாரு. அப்பதான் அவங்க பேரு மேடி அவங்க அமெரிக்கால இருக்கிற விஷயம் அவருக்கு தெரிய வருது. உடனே அமெரிக்காக்கு கிளம்பி போய் அந்த பொண்ணை எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தா அந்த பொண்ணை எல்லாம் கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. எல்லாரும் மேடி மேடின்னு கத்திட்டு இருக்காங்க. பைத்தியக்கார கூட்டத்துல வந்து மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு சுத்தி முத்தி விஸ்வநாதன் பார்த்தாலுமே அந்த பொண்ணு கிறுக்குத்தனம் பண்ணிக்கிட்டு விளையாடிட்டு ஜாலியா தன்னோட பிறந்த நாளை கொண்டாடிட்டு இருக்கு. ஆனா விஸ்வநாதனுக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல. அந்த பொண்ணை பார்த்த உடனே அப்படி ஒரு ஷாக்கு. ஏன்னா அந்த பொண்ணுக்கு 22 வயசு தான் ஆகுது. ஏன்டா 22 வயசு ஆகிற பொண்ணு மூலியமாடா என் குழந்தைய பெத்துக்கணும் அப்படின்னு பயங்கர டென்ஷன் ஆகுறாரு. அதுவும் அந்த பொண்ணு தமிழ் பொண்ணு. அப்பதான் ஃபாரின்ல இருக்கிற ஒரு டாக்டருக்கு போன் பண்ணி பேசுறாரு. அம்மாவுக்கு செக் பண்ணி பார்த்த
டாக்டர் என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு ரெஃபரன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த பொண்ணு கல்யாணத்துக்காக கிடையாது, இந்த ஒரு விஷயத்த பண்றதுக்காக தான் அவங்களும் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த டாக்டருக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது தான், ஆமா உங்க ஃப்ரெண்டு இந்தியன் பொண்ணா இருந்தா பாருன்னு சொன்னாங்க. அந்த டைம்னு பார்த்து உங்க லக்கி நேரம் தமிழ் பொண்ணாவே அந்த பொண்ணு கிடைச்சிருச்சு. அதோட வாடகை தாயின்றது எல்லா பெண்களுமே தன்னோட சொந்த விருப்பத்துப்படி தான் பண்ணுவாங்க, எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. அந்த பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனை போல அதனால வந்து பண்ணிருக்கு அப்படின்ற விஷயத்த இந்த டாக்டர் சொல்றாங்க. ஆனா விஸ்வநாதனால அதை ஏத்துக்கவே முடியல. என்னதான் இருந்தாலும் குழந்தையோட உயிரை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காகவே மேடி கிட்ட போய் தன்னோட குழந்தைக்கு ஒரு பிரச்சனை, இப்ப குழந்தைக்கு ஒரு டோனர் தேவைப்படுறாங்க, அது அம்மாவா இருந்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதனால நீ என் கூட வந்து குழந்தையோட ஆபரேஷனுக்கு நீ உதவி பண்ணணும் அப்படின்ற விஷயத்த விஸ்வநாதன் சொல்றாரு. ஆனா அந்த பொண்ணுக்கு குழந்தை மேல இருக்கிற பாசலாம் ஒன்றும் கிடையாது. நான் வரேன், ஆனா எனக்கு தேவை பணம் மட்டும்தான். எனக்கு $75,000 அதோட போக்குவரத்து செலவு எல்லாமே நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்ற ஒரு ஏகப்பட்ட கண்டிஷனோட அந்த பொண்ணு வரத்துக்கு சம்மதிக்குது. என்னடா அந்த பொண்ணு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா எனக்கு பணம் தான் வேணும் அப்படின்னு இப்படி பேசுது, நிஜமாலுமே இந்த குழந்தைக்கு இவதான் அம்மாவா அப்படின்னு அவருக்கே ஒரே குழப்பமா தான் இருக்கு. கண்டிஷனுக்கு எல்லாமே ஓகே சொல்லி விஸ்வநாதனும் மேரியை கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த உடனே அம்மா அந்த பொண்ணை பார்த்து பயங்கர ஷாக்கு. ஏன்னா இவ்வளவு சின்ன பொண்ணா இருக்கா, இந்த பொண்ணு மூலியமாடா நீ குழந்தை பெத்துக்கிட்ட அப்படின்னு அவங்களே அதிர்ச்சியா கேட்கறாங்க. அதோட மேடி உங்க வீட்டுக்கு வந்த உடனே கொஞ்சம் திமிரா பேசுறாங்க. இருந்தாலுமே அவங்க அம்மாவுக்கு பயங்கர கோவம். பாத்தியாவ எப்படிலாம் பேசுறான்னு, எங்கிருந்துரா கூட்டிட்டு வந்த இவள அப்படின்னு அவங்க அம்மாவுக்கு கோவம் தான் வருது. ஆனா மேடி வந்த உடனே குழந்தைய பத்தி கூட எதுவுமே கேட்காம மத்த விஷயங்களை பத்தியுமே கேட்டுட்டு இருக்காங்க. அதோட குழந்தைய ஒரு பொருட்டாவே அவங்க எடுத்துக்கல. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு வாடகை தாய், அதனாலே அவங்க பெருசா கண்டுக்கல. ஆனா என்னதான் இருந்தாலுமே நைட் டைம்ல அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கு. விஸ்வநாதோட அம்மா தான் அந்த குழந்தைய பார்த்துட்டு இருக்காங்க. குழந்தை சத்தம் ரொம்ப அதிகமா கேக்குது அப்படின்னு மேடியும் வந்து பாக்குறாங்க. அப்பதான் அந்த குழந்தைய சமாதானப்படுத்தி அந்த குழந்தைய சிரிக்க வைக்கிறாங்க. அப்பதான் விஸ்வநாதோட அம்மா, எதுக்காகமா அந்த குழந்தைய நீ பெத்துக்கிட்ட, உன்னோட கதை தான் என்னன்னு கேட்கும்போது தான், என்னோட அம்மா சின்ன வயசுல 2 பேருமே இறந்துட்டாங்க, நான் அனாதை இல்லத்துல தான் வளர்ந்தேன். அது மட்டும் இல்லாம எனக்கு பணம் தேவை ரொம்ப அதிகமா இருந்துச்சு. என்னோட படிப்பு செலவுக்காக ஒரு இடத்துல நான் கடன் வாங்கியிருந்தேன். இப்ப அந்த கடன் வட்டி மேல வட்டி ஆகி ரொம்ப அதிகமாயிடுச்சு. அந்த சமயத்துல தான் வாடகை தாய் மூலியமா நீங்க குழந்தை பெத்துக்கிட்டா உங்களுக்கு பணம் வரும்ன்ற விஷயத்த நான் கேள்விப்பட்டு அது மூலியமா அந்த குழந்தைய நான் பெத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நானும் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ உங்க பையனும் குழந்தைக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு என்ன இங்க கூட்டிட்டு வந்துட்டாரு. மத்தபடி இதுதான் என்னோட வரலாறு அப்படின்னு ரொம்ப சிம்பிளா பேசுறாங்க. என்னதான் உங்களுக்குள்ள 1008 கஷ்டங்கள் இருந்தாலுமே எதுவுமே வெளியே காமிச்சிக்காங்க. மேடி ரொம்ப சந்தோஷமா தான் இருக்காங்க. இப்ப மேடிக்கு விஸ்வாவோட அவங்க அம்மாவுக்கு 2 பேத்துக்குமே ஒரு கனெக்ஷன் ஒன்று உருவாகுது. அதோட மேடி விஸ்வாவோட அம்மாவை பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. அந்த பொண்ணுக்கு இன்னும் திமிரு அடங்கல அப்படின்ற ஒரு விஷயம் அவங்க அம்மாக்குள்ள ஓடிக்கிட்டு தான் இருக்கு. பணத்துக்கே ரொம்ப கஷ்டப்பட்ட அந்த பொண்ணு விஸ்வநாதனோட வசதி மூலியமா இவங்களோட வாழ்க்கையை ரொம்ப என்ஜாய் பண்றாங்க. ஆனா என்னதான் இருந்தாலுமே விஸ்வநாதன் ஒரு விஷயத்த சொல்றாரு. மேடி நீ தான் இந்த குழந்தையோட அம்மா இருந்தாலுமே இந்த குழந்தையோட ஆபரேஷனுக்காக தான் இங்க வந்திருக்க. ஆபரேஷன் முடிஞ்ச உடனே இங்க இருந்து நீ கிளம்பி போயிடணும். ஓவரா ஒட்டாத, அதுக்கப்புறம் நீ தான் கஷ்டப்படுவ. இந்த சென்டிமெண்ட்லாம் இங்க வேலைக்கு இல்லமா, நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப கேஷுவலா அவர் பேசுறாரு. மேடி இதை பெருசா எடுத்துக்கல. சரி ஓகே, நம்ம குழந்தையோட ஆபரேஷனுக்காக தான் வந்தோம், நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ஆபரேஷன் முடிச்சு நம்ம கிளம்பி போயிடுவோம் அப்படின்னு அவங்களும் ஒரு மனநிலையில இருக்காங்க. அதே சமயம் விஸ்வநாதன் தான் கிட்ட வேலை செய்யறவங்க ஏகப்பட்ட பேருக்கு நிறைய உதவிகளை பண்ணியிருக்காரு. இந்த விஷயத்தெல்லாம் பார்த்த உடனே மேடிக்கு விஸ்வநாதன் மேல ஒரு இம்ப்ரெஸ் வருது. பரவாயில்ல, பையன் ரொம்ப நல்லவனா தான் இருக்கான்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. அந்த சமயம் பார்த்து ஆபரேஷனும் கிட்ட நெருங்கிருச்சு. இப்ப மேடி அந்த குழந்தைக்காக தன்னோட ஒரு எலும்பு பகுதியை அந்த குழந்தைக்கே டொனேட் பண்றாங்க. ஆபரேஷன் நல்ல வரையா முடிஞ்சிருச்சு. ஆனா என்னதான் ஆபரேஷன் முடிஞ்சாலுமே ஒரு 2 வாரத்துக்கு ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தாகணும். அந்த 2 வாரத்துக்கு குழந்தையும் மேடியும் நல்லா பாத்துக்கணும். விஸ்வநாதனோட அம்மா தான் அந்த 2 பேருமே பத்திரமா பாத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம தன யாருமே இப்படி பாத்துக்கலையே அப்படின்னு மேடிக்கு ஒரு சின்ன ஏக்கம் இருக்கு. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே அவங்க அம்மா அப்பா இல்ல, அதனாலே இப்ப யாரோ ஒருத்தங்க இந்த குழந்தை மூலியமா என்னையும் இப்படி நல்லா பாத்துக்கிறாங்களே அப்படின்னு அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. ஆனா விஸ்வாவும் தினமும் நைட் டைம்ல ஹாஸ்பிட்டல் வந்து அங்கதான் படுத்துப்பாரு. ஏன்னா குழந்தைய நினைச்சு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த குழந்தைக்காகவே அங்க இருக்காரு. இந்த விஷயத்துல மேடி பார்த்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க. பரவாயில்ல, இவன் ரொம்ப நல்லவனா இருக்கான், இந்த குழந்தைக்காக நைட்டு முழுக்க இங்கே இருக்கானே அப்படின்னு மேடியும் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அப்பதான் மேடி ஒரு விஷயத்த சொல்றாங்க. விஸ்வநாதன், நான் என்னதான் பணத்துக்காக இங்க வந்தாலுமே இங்க வந்த பார்த்து எனக்கு அந்த பணத்து மேல இருக்கிற ஆசையே போயிடுச்சு. இந்த வந்த பார்த்து இந்த குழந்தை, உங்க அம்மா, நீ இவங்க எல்லாரையும் பார்க்கும்போது எனக்குன்னு ஒரு சொந்த கிடைச்சது அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். கண்டிப்பா அந்த ஆபரேஷனுக்கு நான் என்னதான் ஆரம்பத்துல பணத்துக்காக ஓகே சொன்னாலுமே அதுக்கப்புறம் போக போக ஒரு அம்மாவா அந்த குழந்தை நான் பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் அந்த ஆபரேஷன் நான் ஓகே சொன்னன்ற விஷயத்த மேடியும் சொல்றாங்க. அதுக்கு விஸ்வநாதனும், நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ என் கூட இருக்கிற வரைக்கும் நீ முழுக்க முழுக்க என்னோட பொறுப்பை நான் உன்னை பத்திரமா பாத்துப்பேன் அப்படின்னு ஒரு வாக்கு கொடுக்குறாரு. அந்த வார்த்தையை கேட்ட உடனே மேடிக்கு அப்படி ஒரு சந்தோஷம். பரவாயில்ல, தன்னோட வாழ்க்கைக்காக எனக்காக யாராவது ஒருத்தர் இருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொன்னா நான் எத்தனை நாள் எங்க இருக்கேன், இப்ப அப்பேற்பட்ட ஒரு குடும்பம் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு அவங்க சந்தோஷப்படுறாங்க. ஆனா இப்பேற்பட்ட ஒரு நல்ல பையன் எதுக்காக வாடகை தாய் மூலியமா குழந்தை பெத்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் மேடிக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அப்பதான் விஸ்வாவோட அம்மா கிட்ட கேட்கும்போது ஏன் உங்க பையன் கல்யாணத்துக்கு ஓகே சொல்ல மாட்டாரு, என்னதான் அவருக்கு பிரச்சனைன்றத கேட்கறாங்க. அப்பதான் அவங்க அம்மாவும், என் பையன் சின்ன வயசுல ஏகப்பட்ட கஷ்டங்களை அனுபவிச்சான், அதுல முக்கியமான ஒரு கஷ்டமே அவங்க அப்பாவால தான். விஸ்வாவோட அப்பா அவன் சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு நடிகையை 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அந்த விஷயத்தை கேட்ட உடனே அவரால் தாங்கவே முடியல. அவங்க அப்பா கிட்ட போய் ஏன்பா அப்படி பண்ணீங்கன்னு கேட்கும்போது தான் உங்க அம்மா மேல இருந்த லவ் எனக்கு குறைஞ்சு போச்சுடா அப்படின்ற விஷயத்த அவங்க அப்பா சொல்றாரு. ஏன்பா, ஒரு பொருள் உடஞ்சாலோ இல்ல அந்த பொருள் ரிப்பேர் ஆனாலோ மறுபடியும் அதை சரி பண்ணி நம்ம அதை பத்திரமா பாத்துக்குன்ற விஷயத்த நீங்க தான் சொன்னீங்க. இப்ப அம்மா மேல லவ் இல்லன்னு சொல்றீங்க, அந்த லவ் ஏன்பா நீங்க திருப்பி கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லும் போதுதான், டேய் அது பொருள், இது காதல், நாளை பின்ன நீயும் பெரியவனாயி உனக்கு ஒரு கல்யாணம் நடக்கும் போது தானே தெரியும் உன் பொண்டாட்டி மேல உனக்கு காதல் போய் வேற ஒரு பொண்ணு மேல உனக்கு காதல் வரவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற விஷயத்த அவங்க அப்பா சொல்லிடுறாரு. உடனே விஸ்வநாதனும், அப்பா
நீங்க வேணா அந்த தப்பா பண்ணலாம், ஆனா நான் அந்த தப்பா பண்ண மாட்டேன் அப்படின்னு நான் வாழ்நாள் முழுக்க கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்ற ஒரு விஷயத்த அவர் சொல்லிடுறாரு. அன்னைக்கு சொன்னவன் தான் இது வரைக்குமே அந்த விஷயத்த காப்பாத்தணும் அப்படின்றதுக்காகவே வைராகியமா 40 வயசு ஆகியும் அவன் கல்யாணமே பண்ணிக்காம இருக்கான். நான் தான் எனக்கு ஒரு குழந்தை வேணும், எனக்கு ஒரு வாரிசு வேணும் அப்படின்னு அவனை தினமும் போட்டு டார்ச்சர் பண்ணுவேன். அதுக்காக தான் ஒரு வாடகை தாய் மூலியமா இப்படி ஒரு குழந்தைய அவன் பெத்துக்கிட்டு வந்தான். இதாம அவனோட கதை அப்படின்னு அவங்க அம்மாவும் மேடி கிட்ட எல்லா விஷயத்தையும் ஓப்பனா சொல்றாங்க. அந்த ஒரு நிமிஷத்துல இருந்து மேடிக்கு விஸ்வா மேல அப்படி ஒரு பரிதாபம். இப்பேற்பட்ட ஒரு நல்லவனா இருக்கான், இப்பேற்பட்ட ஒரு சோக வாழ்க்கை உன் கதையில இருக்கே அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. விஸ்வாவோட கதையெல்லாம் கேட்ட உடனே மேடிக்கு அவர் மேல ஒரு சின்ன ஒரு அன்பு வருது. அந்த சமயத்துல தான் ஒரு ஹோட்டலுக்கு இவங்க 2 பேரும் சாப்பிட போறாங்க. மேடி ஒரு இடத்துல சாப்பாடுக்காக வெயிட் பண்ணும்போது அந்த ஹோட்டலோட ஓனர் இவள தள்ளி விட்டுறா. உடனே மேடிக்கு கோவம் வந்து மிடில் ஃபிங்கரா காட்டுறாங்க. அப்பன்னு பார்த்து அந்த ஹோட்டலோட ஓனரும் மேடியை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுறாங்க. அதோட தப்பாவும் டச் பண்ணிடுறான். உடனே இந்த விஷயம் விஸ்வாக்கு தெரிஞ்ச உடனே யாரா என் மேடி மேல கை வச்சதுன்னு இந்த ஹோட்டலோட ஓனரை பயங்கரமா அடிச்சிடறாரு. அதோட இந்த ஹோட்டல் உன்னோடையது அப்படின்றதுக்காக தானே என் மேடி நீ வெளியே பிடிச்சி தள்ளின, இப்போ உடனே இந்த ஹோட்டலை நான் வாங்கி காட்டுறேன் அப்படின்னு அந்த ஹோட்டலை அவர் வாங்கிறாரு. பரவாயில்லையே, என் மேல ஒருத்தன் கை வச்சான்னு தெரிஞ்ச உடனே உனக்கு கோவம்லாம் வந்திருக்கு, அவங்க கூட சண்டைக்கெல்லாம் போயிருக்கு. ஆனா என்னதான் இருந்தாலுமே அந்த இடத்துல என் மேலேயும் ஒரு சின்ன தப்பு இருக்குன்ற விஷயத்த அவங்க சொல்றாங்க. தப்பு முழுக்க முழுக்க ஓம் பக்கம் இருந்தாலுமே நான் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்ற விஷயத்த விஸ்வநாதன் சொல்றாரு. அந்த ஒரு நிமிஷத்துல இருந்து மேடி பிக்ஸ் பண்ணிடுறாங்க. அட்ரா சக்க, இவன் தாண்டா நம்மளோட எதிர்காலம், நம்ம இவனை தாண்டா கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு பிக்ஸ் ஆயிடுறாங்க. பணத்துக்காக வந்த மேடி ஒரு குழந்தையோட பாசம், ஒரு அம்மாவோட பாசம், ஒரு கணவரோட பாசம் அப்படின்னு ஏகப்பட்ட சொந்தங்கள் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதுக்கப்புறமா அந்த குடும்பத்தை விட்டு போக மாட்டேன்ற முடிவுக்கு வராங்க. ஆனா விஸ்வநாதன் அடிக்கடி சொல்றது ஒரே விஷயம் தான், மேடி இந்த குழந்தைகிட்டையும் என்கிட்டயும் ரொம்ப அட்டாச் ஆகாத, அப்படி நீ பிரிஞ்சு போகும்போது நீயும் கஷ்டப்படுவ, அந்த குழந்தையும் கஷ்டப்படும் அப்படின்ற விஷயத்த அப்படி சொல்றாரு. இப்போ ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சு இப்ப மேடியும் ரிட்டர்ன் ஊருக்கு போறதுக்கான நிலைமை வந்துருச்சு. ஏன்னா இப்ப அவங்க ஆபரேஷனுக்காக தான் வந்தாங்க, இப்ப திரும்பி போயாகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துல அவங்க இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு சுத்தமா அந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு மனசே இல்ல. காலம் முழுக்க நான் இங்கே இருக்கணும் அப்படின்ற விஷயத்த அவங்க ஆசைப்படுறாங்க. அந்த சமயம் பார்த்து தான் விஸ்வநாதனோட அம்மாவை கூப்பிட்டு வச்சு, நான் எத்தனை நாளா உங்களை பேர் சொல்லி தான் கூப்பிட்டேன், நீங்க மட்டும் சம்மதிச்சீங்கன்னா இதுக்கப்புறம் உங்களை நான் அத்தனை கூப்பிடுன்ற விஷயத்த அவங்க சொல்றாங்க. உடனே அவங்க அம்மாவுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். பரவாயில்ல, நீ என்ன அத்தனை கூப்பிட்டனா அப்ப உனக்கு விஸ்வா மேல ஒரு காதலா அப்படின்ற விஷயத்த அவங்க புரிஞ்சுக்கிட்டு இந்த ஒரு நாளுக்காக தான் நான் எத்தனை நாளா காத்துட்டு இருந்தேன், கடைசியா விஸ்வாக்கும் ஒரு பொண்ணு கிடைச்சிருச்சு அப்படின்னு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே விஸ்வா கிட்ட போய் விஸ்வா மேடி அனுப்ப தேவையில்ல, அவ உன்னை காதலிக்கிறேன்னு சொல்றாப்பா, அவளை நம்ம கூடவே வச்சுப்பா அப்படின்ற விஷயத்த சொல்லிடுறாங்க. ஆனா விஸ்வநாதனுக்கு அது சுத்தமா பிடிக்கல. அம்மா அவளோட வயசுனா என்னோட வயசு என்ன, எனக்கு 40 வயசு, அவளுக்கு 22 வயசு, இத்தனை வயசு வித்தியாசத்துல நாங்க 2 பேரும் ஒன்னா இருந்தா ஏகப்பட்ட பிரச்சனை வரும், என்னால அவ கூட இருக்க முடியாது, அவளை நான் ஏர்போர்ட்ல டிராப் பண்ணிட்டு வந்துறேன் அப்படின்னு விஸ்வநாதனும் மேடியை ஏர்போர்ட்ல விட்டுட்டு வந்துடுறாங்க. அவ்வளவுதான், இதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நினைச்சாலுமே மேடி அந்த குழந்தையும் பார்க்க முடியாது, அந்த குடும்பத்தோட 2 பேரும் ஒன்னாவும் சேர முடியுன்ற விஷயத்த அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா மறுநாள் காலையில பேப்பர், மீடியா, நியூஸ்னு எல்லாருமே பரபரப்பா ஒரு விஷயத்த பேசுறாங்க. என்னன்னு கேட்டாதான் மேடி விஸ்வநாதன் வீட்டுக்கு முன்னாடி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. விஸ்வாவோட குழந்தைக்கு நான் தான் வாடகை, இப்ப அந்த குழந்தைய பார்க்கணும் அப்படின்னு நினைச்சா கூட அந்த குழந்தைய என்னால பார்க்க முடியல, நான் விஸ்வா மேல கேஸ் போட்டு அந்த குழந்தைய என் கூட இருக்கிற மாதிரி நான் பண்ணுவேன் அப்படின்னு பிடிவாதமா இருக்காங்க. அவங்களுக்கு கோவம்லாம் ஒன்றும் கிடையாது, எப்படியாச்சும் விஸ்வநாதனும் இவங்களும் ஒன்னு சேரணும் அப்படின்றது அவங்க ஆசை. அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்ற லெவலுக்கு அவங்க இறங்கிட்டாங்க. உடனே இவங்க 2 பேருடைய பஞ்சாயத்து கோர்ட்டுக்கு வந்து நிக்குது. கோர்ட்ல இவங்களுக்கு என்ன தீர்ப்பு சொல்றதுன்னே தெரியல. ஒரு பக்கம் விஸ்வநாதன் வாடகை தாயா இருந்தாலுமே அந்த குழந்தைக்கும் அந்த அம்மாவுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை அப்படின்னு நாங்க அக்ரிமெண்ட்ல சைன் போட்டிருக்கோம். ஆனா மேடியும் நீங்க அக்ரிமெண்ட் சைன் பண்ணது அமெரிக்கால, இது வந்து இந்தியா, இதெல்லாம் அப்படி செல்லாத அப்படின்னு 2 பேருமே ஏகப்பட்ட வாக்குவாதங்களை வைக்கிறாங்க. அப்பதான் மேடி ஒரு விஷயத்த சொல்றாங்க, சரி சார் அந்த குழந்தை அவருடையதாவே இருக்கட்டும், ஆனா ஒரு குழந்தைக்கு இந்த வயசுல தேவை அம்மா, ஒரு அம்மாவா அவர் எப்படி நல்லா பாத்துக்கிப்பாரு, அவர் ஒரு பிசினஸ் மேன், காலையில வெளியே போனா நைட்டு தான் வீடு திரும்புவாரு, இப்பேற்பட்ட ஒரு நிலைமையில அவர் எப்படி குழந்தைய பார்த்துப்பாரு என்ற கேள்வியே அவங்க கேட்கறாங்க. அதுக்குதான் வேலைக்காரங்க இருக்காங்க, எங்க அம்மா இருக்காங்கன்னு விஸ்வநாதன் சொன்னாலுமே, சார் வேலைக்காரங்களாலையும் அம்மாவாலையும் சரியா குழந்தைய பாத்துக்க முடியுமா, அந்த குழந்தையோட அம்மாவால மட்டும்தான் அந்த குழந்தைய பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அப்பதான் ஜட்ஜி ஒரு தீர்ப்பை சொல்றாரு, சரி விஸ்வநாதன் அந்த குழந்தைங்க நீங்க நல்லா பாத்துப்பீங்கன்ற விஷயத்தை என்கிட்ட சொல்றீங்க, ஒரு 6 மாசத்துக்கு அந்த குழந்தைய உங்க கூடயே வச்சுங்க, அந்த குழந்தைய நீங்க பாதுகாப்பா வளர்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க கிட்ட இருந்தா சேஃபா இருக்கும்னு சொல்லி நாங்க நம்புறோம். ஆனா இந்த 6 மாச கேப்லயும் நாங்க ஒரு டீம் அனுப்புவோம், அந்த டீம் உங்க குழந்தைய நீங்க எப்படி பாத்துக்கிறீன்ற விஷயத்தை நோட் பண்ணி என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவாங்க, அது பாசிட்டிவா இருந்தா மட்டுமே குழந்தை உங்ககிட்ட இருக்கும், அது நெகட்டிவா இருந்தா குழந்தை அம்மா கிட்ட போயிடும் அப்படின்ற விஷயத்த ஜட்ஜி சொல்லிடுறாரு. இப்ப விஸ்வநாதனுக்கு வேற வெளியே இல்ல, வேலை வெட்டிக்கே போகாம இதுக்கப்புறம் இந்த குழந்தைய நான் தாண்டா பாத்துப்பான் அப்படின்னு தினமும் அந்த குழந்தைக்கு டைப்பர் மாற்றுறது எல்லா வேலையும் அவர் தான் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா என்னதான் இருந்தாலுமே அவர் ஒரு மிகப்பெரிய பணக்காரர், சின்ன வயசுல இருந்தே நீட் ஹைஜீனிக்ன்ற ஏகப்பட்ட விஷயங்களை வளர்ந்ததால குழந்தைக்கு டைப்பர் மாத்தணும்னா கூட மாஸ்க் எல்லாம் போட்டு கிளவுஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ரொம்ப கிளீன் அண்ட் நீட்டா தான் பண்றாரு. இந்த விஷயத்த கோர்ட்ல இருந்து வந்த டீமை பார்த்துட்டு, என்ன சார் நீங்க ஒரு குழந்தைக்கு டைப்பர் மாத்தினா கூட ஆபரேஷன் பண்ற மாதிரி இத்தனை கிளவுஸ் போட்டுருக்கீங்க, இதான் நீங்க குழந்தைய பாக்குற லட்சணமா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் கேட்கறாங்க. இல்ல சார் நான் பத்திரமா பாத்துப்பேன் சார், இங்க பாருங்க சார் அப்படின்னு விஸ்வநாதனும் ஏகப்பட்ட குரலை வித்தெல்லாம் காமிச்சாலுமே அந்த டீமுக்கு இவர் மேல சுத்தமா நம்பிக்கையே இல்ல. அதோட ஜட்ஜி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருப்பாரு, இந்த 6 மாச கேப்ல நீங்க குழந்தைய வளர்க்கும் போது குழந்தையோட அம்மாங்க கூடயே தான் இருப்பாங்க, இதுக்கு இடைப்பட்ட கேப்ல அந்த குழந்தைங்க பத்திரமா பாத்துக்கூட அப்படின்ற விஷயத்த சொல்லியிருப்பாங்க. மேடிக்கு எப்படியாச்சும் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சா போதும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இருந்தாங்க. இப்ப இந்த தீர்ப்பு மூலியமா இந்த வீட்டுக்குள்ள வந்து இதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டு நான் வெளியே போனா பாறா அப்படின்னு மேடியும் விஸ்வாவோட அவங்க அம்மா 2 பேருமே சேர்ந்து எப்படியாச்சும் மேடியை அவனை லவ் பண்ண வைக்கணும் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் கையில எடுத்து தினமுமே மேடியும்
விஸ்வாவோட அம்மாவும் 2 பேரும் சேர்ந்து விஸ்வநாதனை "என்பா இவள கல்யாணம் பண்ணிக்கப்பா" அப்படின்னு காதல் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல விஸ்வநாதனோட அவங்க அப்பாவோட 2வது மனைவிய அடிக்கடி விஸ்வாவோட அவங்க அம்மா வந்து பாப்பாங்க. என்னதான் 2வது மனைவியா இருந்தாலுமே அவங்க அம்மா இவங்கள ஏத்துக்கிட்டாங்க. ஏன்னா ஆரம்ப காலகட்டத்துல இருந்த இவங்க ஒரு வெறுப்பும் கோவமும் இதுக்கப்புறம் இவங்க மேல இல்ல. ஆயிரம் தான் இருந்தாலுமே கணவனோட 2வது மனைவி இவங்களும் நம்ம குடும்பத்துல ஒருத்தவங்க தானே அப்படின்னு விஸ்வாவோட அம்மாவும் அவங்களை ஏத்துப்பாங்க. ஆனா விஸ்வநாதனுக்கு இவங்களை சுத்தமா பிடிக்காது. ஏன்னா சின்ன வயசுல அப்பா 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டா எந்த ஒரு பிள்ளைக்கு தான் பிடிக்கும். அது விஸ்வநாதன் அப்பேற்பட்ட ஒரு ஆளு தான். இப்போ 2வது மனைவியும் அவங்களோட பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கிறதுக்காக விஸ்வநாதனையும் அவங்க அம்மாவையும் கூப்பிட வந்திருப்பாங்க. அதோட விஸ்வநாதனோட அம்மாவும் "நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, இது நம்ம வீட்டு கல்யாணம், உங்க கல்யாண செலவு எல்லாமே நானே பாத்துக்கிறேன்" அப்படின்னு ஒரு வாக்கு கொடுத்திருப்பாங்க. அதோட விஸ்வநாதன் போய் "என் நகையில இருந்து பாதி நகையை அந்த பொண்ணுக்கு கொடுக்கலாம்னு நான் நினைக்கிறேன், அவளும் உங்க அப்பாவோட ரத்தம் தானே, அது மட்டும் இல்லாம உனக்கு தங்கச்சி வேற, படசை எல்லாமே மறந்துட்டு நம்ம ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழலாம்" அப்படின்னு உங்க அம்மா சொல்றாங்க. விஸ்வமும் "அம்மா உனக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் செய்ய" அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிடுறாரு. அந்த சமயம் பார்த்து கோர்ட் அமைச்ச டீம்காரங்க வந்து விஸ்வநாதன் குழந்தைய பத்திரமா பாத்துக்கிறாரா அப்படின்றதுக்காக ஆய்வு பண்ண வராங்க. உடனே விஸ்வநாதன் அந்த குழந்தைய நல்லா பாத்துக்கிற மாதிரி ஒரு ஆக்டிங்க கொடுக்குறாரு. ஆனா இதுக்கு முன்னாடியே மேடி தான் அந்த குழந்தைய பாத்துட்டு இருக்காங்க. இப்போ இவங்க 2 பேத்துக்கு சண்டை வந்ததால "அத்தங்க பாருங்க அத்தை, நான் தானே அந்த குழந்தைய பத்திரமா பாத்துக்கிட்டேன்" அப்படின்னு விஸ்வாவோட அம்மாவை நொடிக்கு நொடி "அத்தை அத்தை அத்தைன்னு" சொல்லி கூப்பிடுறாங்க. உடனே அவங்க அம்மாக்கு அப்படி ஒரு சந்தோஷம். ஆகா, இந்த பொண்ணு என்ன அத்தன் கூப்பிட்டா, இவ தானே என்னோட மருமக அப்படின்னு சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்குமே சோறு போடுறாங்க. அதோட கடைசி காலத்துல என் பையனை யாரு பத்திரமா பாத்துப்பான்ற கேள்வி எனக்கு அடிக்கடி வரும். ஆனா இதுக்கப்புறம் அந்த கேள்வி எனக்கு வராதுமா, ஏன்னா நீ என் பையனை பத்திரமா பாத்துப்பன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு அவங்க சந்தோஷப்படுறாங்க. ஆனா அன்னைக்கு நேட்டை யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் ஒண்ணு நடக்குது. இதனால மொத்த குடும்பமே பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. திடீர்னு மேடி விஸ்வநாதனை கூப்பிட்டு "உங்க அம்மா ரூமுக்கு போனேன், உங்க அம்மா பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறாங்கன்ற விஷயத்த சொல்றாங்க. அப்பதான் சந்தோஷத்தோட உங்க அம்மா இறந்துட்டாங்க, இதுக்கப்புறம் என் பிள்ளையை யாரு பாத்துப்பான்ற ஒரு கவலை இத்தனால அவங்களுக்கு இருந்திருக்கு. ஆனா இப்பேற்பட்ட ஒரு பொண்ணு வந்துட்டா அவ ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கான்ற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே அவங்க அம்மா சந்தோஷமா உயிரை விட்டுருக்காங்க. இந்த ஒரு விஷயம் அவரால் தாங்கவே முடியல. ஏன்னா இத்தனை நாளா கஷ்டப்பட்டு வளர்த்த அம்மா இப்ப திடீர்னு இல்லைன்ன உடனே அவருக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு. அம்மாவோட இறுதி சடங்கெல்லாம் முடிஞ்ச உடனே விஸ்வநாதனோட அப்பாவோட 2வது மனைவி வந்து பார்க்க வராங்க. அதாவது சித்தியை வந்து "என் பொண்ணு கல்யாணத்தை நான் தள்ளி வச்சுட்டேன், ஏன்னா அக்காவும் இறந்துட்டாங்க, அக்கா தான் இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்க, இப்ப அக்காவும் இல்ல, அதனாலே இந்த கல்யாணத்தை நான் தள்ளி வைக்கிற விஷயத்த அவங்க சொல்றாங்க. உடனே விஸ்வநாதனும் "அம்மா அடிக்கடி இந்த கல்யாணத்தை பத்தி என்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, இந்த கல்யாணத்தை நான் பண்ணி வைக்கிறேன், ஒரு கெட்ட காரியம் நடந்த வீட்டை தான் ஒரு நல்ல காரியம் நடக்கும், கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணுங்க, நான் பாத்துக்கிறேன்ற விஷயத்த ஒரு வாக்கு கொடுக்குறாரு. சித்தியும் அவங்களோட பொண்ணோட கல்யாணத்துக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்காங்க. விஸ்வாவோட அம்மா அந்த கல்யாணத்தை நம்ம தான்பா முன்ன நின்று நடத்தணும்ன்ற விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அம்மா சொன்ன ஒரே விஷயம் நம்மளாம் குடும்பமா இருக்கணும் தான். அதுக்காகவே இந்த கல்யாணத்தை தன்னோட தலைமையில எடுத்து நடத்துறாரு விஸ்வநாதன். அப்பன்னு பார்த்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாருமே வராங்க. மாப்பிள்ளையோட சித்தப்பா திடீர்னு விஸ்வநாதனை பார்த்த உடனே "ஆய் விஸ்வநாதன், நீங்க என்ன பண்றீங்கன்ற விஷயத்த கேட்கிறாரு. அப்பதான் என்னோட அப்பாவோட 2வது மனைவியோட பொண்ணு தான் இவங்கன்ற விஷயத்த சொல்லிடுறாங்க. உடனே மாப்பிள்ளையோட சித்தப்பாக்கு பயங்கர கோவம் வந்துருது. "ஏண்டா உங்க அப்பாங்கார ஏதோ சின்ன வயசுல இறந்துட்டாங்கன்னு சொல்லிடுறீங்க, பார்த்தா அப்படி 2ஆம் தரத்துக்கு பிறந்த பொண்ணாடா இவ" அப்படின்னு மாப்பிள்ளையோட சித்தப்பாக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பமே இல்ல. ஏன்னா மாப்பிள்ளையோட சித்தப்பா தான் அவங்க வீட்டுல ஒரு மிகப்பெரிய டாப் லிஸ்ட்ல இருக்காரு. அவங்க சொல்றதுலாம் எல்லாரும் கேட்பாங்க. இப்படி சொன்ன உடனே இப்ப கல்யாணத்துல லைட்டா சலசலப்பு வருது. இப்ப கல்யாணமும் நிக்கிற கண்டிஷன்ல தான் இருக்கு. கல்யாண பொண்ணு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. விஸ்வநாதன் வந்து சமாதானப்படுத்துறாரு, ஏன்னா அவங்களோட தங்கச்சி தானே அப்படின்னு. ஆனா அந்த பொண்ணுக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. "நீங்க இத்தனை நாளா எங்க அம்மா மேலயும் என் மேலயும் பயங்கரமா கோவத்துல இருந்தீங்க, என்னதான் நான் 2வது மனைவியோட பொண்ணா இருந்தாலுமே அப்பா என் கூட இருந்ததோட உங்க கூட தான் அதிகமா இருந்திருக்காங்க, எத்தனை நாள் அதை நினைச்சு ஏங்கிருக்கேன் தெரியுமா, உங்களுடைய கோவத்தால தான் நான் சின்ன வயசுல இருந்து தனிமையிலே இருந்திருக்கேன், அதோட என்னோட தாத்தா பாட்டி கூட எங்க அம்மா 2வது கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்ச உடனே அதுக்கப்புறம் எங்களை பார்க்கவே வரதில்லை, நாங்க வாழ்க்கை முழுக்க ஏகப்பட்ட கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கோம் அப்படின்ற விஷயத்த கல்யாண பொண்ணு சொல்லுது. விஸ்வநாதன் அப்பதான் அந்த குடும்பத்துக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. அதுல முதல் பிரச்சனை, அந்த ஊர்க்காரங்க எல்லாருமே இவங்கள பார்த்து 2வது கல்யாணம் பண்ண பொண்ணு தானே அப்படின்னு எல்லாரும் ஏளனமா பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணோட தாத்தா பாட்டி யாருமே இந்த பொண்ணை வந்து பாக்குறது கிடையாது. இதெல்லாமே சரி பண்ணும் அப்படின்றதுக்காகவே ஊர் முழுக்க இந்த கல்யாணத்தை எடுத்து நடத்துறது இந்த பொண்ணோட அண்ணன் தான் அப்படின்ற விஷயத்த அவர் சொல்றாரு. அதோட உடனே அந்த பொண்ணோட தாத்தா பாட்டி வீட்டுக்கு போய் என்னதான் உங்க பொண்ணு 2வது கல்யாணம் பண்ணியிருந்தாலுமே அவளும் உங்க பொண்ணு தான், உங்களுக்காக ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணிருக்கா, தயவு செஞ்சு எல்லாத்தையும் மறந்துகிட்டு உங்க பேத்தியோட கல்யாணத்துக்கு வந்து நில்லுங்க அப்படின்ற விஷயத்த அவர் சொல்லியிருப்பாரு. இப்போ உடனே மாப்பிள்ளையோட சித்தப்பாவை கன்வின்ஸ் பண்ணி ஆகணும். சித்தப்பா கிட்ட போய் சித்தப்பா ஏன் சித்தப்பா அப்படி பண்றீங்க, 2ஆம் தரத்துக்கு பிறந்த பொண்ணு மட்டும் நீங்க தப்பா நினைக்காதீங்க, அவ என்னதான் 2ஆம் தரத்துக்கு பிறந்தாலுமே அவ முறையாதான் பிறந்திருக்கா, அது மட்டும் இல்லாம அவ என்னோட தங்கச்சி, அவளுக்கு ஒரு அசிங்கம் தான் எனக்கும் ஒரு அசிங்கம் தான், தயவு செஞ்சு இந்த கல்யாணத்துக்கு நீங்க ஓகே சொல்லுங்க அப்படின்னு சித்தப்பாவை கன்வின்ஸ் பண்ணி விஸ்வநாதனும் அந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்ல வச்சிட்டாரு. இப்ப கடைசியில எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வந்து கல்யாணமும் நல்லபடியா நடந்துருது. இதுக்கப்புறம் விஸ்வநாதன் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு. நம்ம வாழ்க்கையில ஏகப்பட்ட விஷயங்களை தவற விட்டுட்டோம், நம்ம ஏகப்பட்ட தப்புகளை பண்ணிருக்கோம், ஆனா அம்மா எனக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்துருக்காங்க, என்னதான் 2ஆம் தரமா இருந்தாலுமே அவங்களும் நமக்கு ஒரு குடும்பம் தான் அப்படின்ற விஷயத்த ஆரம்பத்துல இருந்து சொல்லியிருக்காங்க, நமக்கு தான் அது பொறுமையா போச்சுன்ற விஷயத்த அவர் நினைச்சு ஃபீல் பண்றாரு. ஆனா இந்த விஷயங்களை அவர் எப்ப உணர ஆரம்பிச்சாருன்னா மேடி இந்த வீட்டுக்கு வந்த பார்த்தா. ஏன்னா ஆரம்பத்துல அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம பிசினஸ்க்காக அவர் வெளியே போயிடுவாரு. ஆனா மேடி வந்த பார்த்தா அவங்க அம்மா கூடயும் மேடி கூடயும் அந்த குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண எல்லா விஷயங்களுக்கும் அவர் புரிய ஆரம்பிக்குது. இப்ப கல்யாணமும் நல்லபடியா முடிஞ்சிருது. ஆனா மேடிக்கு இருக்கிற ஒரே ஒரு கவலை, எப்படியாச்சும் விஸ்வநாதனை கல்யாணம் பண்ணணும்ன்ற ஒரே ஒரு ஆசை தான். அவங்களும் எவ்வளவு ட்ரை பண்ணி பாக்குறாங்க. ஆனா கடைசியா அவர் சொன்னது, உனக்கும் எனக்கு
ஏஜ் வித்தியாசம் இருக்கு. அது மட்டும் இல்லாம நீ இப்பதான் படிக்கிற. நம்ம 2 பேரும் என்னதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலுமே ஒரு கட்டத்துக்கு மேல என்னால உன்னை பாத்துக்க முடியாது. ஏன்னா எனக்கு 60 வயசு ஆகும்போது உனக்கு 40 வயசு ஆகும். அந்த வயசுல இந்த உலகம் முழுக்க நீ சுத்தி பார்க்கணும்னு சொல்லி நினைப்ப. ஆனா என் உடம்புல தெம்பு இருக்காது. அப்ப தேவையில்லாம ஏகப்பட்ட மன கஷ்டங்கள் தான் வரும். அப்ப நம்ம ஆரம்பத்திலேயே நம்மளோட காதலை நம்ம தியாகம் பண்ணிக்கிட்டா இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்ற ஒரு விஷயத்தை விஸ்வநாதன் முடிவு பண்றாரு. அதோட நீ முதல்ல படிக்கணும். ஏன்னா நீ படிச்சா மட்டும் தான் நாளை பின்ன யாருமே இல்லைனாலும் உன்னால சொந்த கால நிக்க முடியும் அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. ஆனா கடைசியா சொல்றது மேடி ஒரே ஒரு விஷயம் தான். மேடியும் சரி நான் படிச்சு முடிக்கிறேன். நான் படிச்சு முடிச்ச பார்த்து நம்ம கல்யாணத்துக்கு நீ ஓகே சொல்லுவேன்னு கேட்கும்போது தான் அது தெரியல. அப்ப சூழ்நிலை என்ன இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல நீ படி, அதுக்கப்புறம் எல்லாமே பேசிக்கலாம் அப்படின்னு மேடியை இப்ப மறுபடியும் அமெரிக்காக்கு அமைச்சு படிக்க வைக்கிறாரு விஸ்வநாதன். அதோட மேடி என்னதான் அமெரிக்காக்கு போனாலுமே மொத்த செலவுமே அவர் தான் பாத்துக்கிறாரு. ஏன்னா ஆரம்பத்துல உன் வாழ்க்கை முழுக்க என்னோட பொறுப்புன்ற விஷயத்த அவர் சொல்லியிருப்பாரு. அதுக்காகவே மேடியை பத்திரமா பாத்துக்கிறாரு. இப்படியே பல வருஷங்கள் போக போக மேடியும் படிப்பு எல்லாமே முடிச்சுட்டு அந்த சின்ன குழந்தையும் இப்போ ஒரு 5 வயசு குழந்தையா மாறி நிக்குது. இப்ப மேடியும் கடைசியா எல்லா படிப்பும் முடிச்ச உடனே விஸ்வநாதனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கறாங்க. இதுக்கப்புறமாச்சும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு. அதுக்கு விஸ்வநாதனும் அதெல்லாம் ஒண்ணு விடு, இப்ப நான் ஒரு சென்னையில ஒரு ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்ண போறேன். அந்த ஹாஸ்பிட்டல நீ தான் முன்னணி எடுத்து நடத்தி வைக்கணும்ன்ற விஷயத்த சொல்லியிருப்பாரு. அப்பதான் அந்த குழந்தை ஒரு விஷயம் சொல்லும். அம்மா இன்னும் புரியல, சென்னையில ஹாஸ்பிட்டல் இருக்க சொல்றாருன்னா அப்பா உனையும் நம்ம கூடயே இருக்க சொல்றாருன்ற விஷயத்த அந்த குழந்தை சொல்லுது. அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? கடைசியா விஸ்வநாதன் மேடியோட காதலுக்கு ஓகே சொல்றாருன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒரு குடும்பமா வாழ போறாங்க. ஆனா என்னதான் இவங்க 2 பேத்துக்குமே 20 வயசு வித்தியாசமா இருந்தாலுமே இவங்க 2 பேருடைய மனசுக்கு வயசே கிடையாது. ஏன்னா 2 பேருமே அப்படி ஒத்து போகுது. அதனாலதான் இத்தனை வருஷங்களும் கடந்து இவங்க 2 பேருமே அந்த காதலை வெளிப்படுத்தி இவங்க 2 பேரும் ஒன்னு சேர்றாங்க. இதோட அந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. யாரெல்லாம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாக்குறீங்களோ அவங்களாம் கமெண்ட் பாக்ஸ்ல நைஸ் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா எத்தனை பேர் என்னோட வீடியோ பாக்குறீங்க அப்படின்றத நான் பார்த்து தெரிஞ்சுப்பேன். வாழகத்தாய் மூலியமா குழந்தை பெத்துக்கிற விஸ்வாக்கு அந்த பொண்ணு மூலியமா இத்தனை நாளா நம்ம கிட்ட ஏகப்பட்ட வசதிகள் இருந்தாலுமே நம்ம ஒரு தப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்றோம். நீ சரியான ஒரு வாழ்க்கையை வாழணும், அதுவும் அன்போட அரவணைப்போட இருக்கணும் அப்படின்ற விஷயத்த கத்து கொடுத்து எல்லாருமே ஒரு குடும்பமா இருக்கணும் அப்படின்ற விஷயத்த அந்த பொண்ணு மூலியமா உணர்றாரு. பல வருஷங்கள் கழிச்சு அவரோட காதலை அவர் வெளிப்படுத்தி கடைசியா மேடியும் விஸ்வநாதனும் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையா வாழ்றாங்க. கண்டிப்பா எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பா பார்க்கணும். இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.